கும்பராசியை எடுத்துக்கொள்வோம் சார். நீங்களே தானே சார் சொன்னீங்க கும்பம் கும்னு குத்து வாங்கினது அப்படின்னு எல்லாம். இப்ப 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 6ஆம் வீட்டுக்கு போறாரே, அவர் பாதகாதிபதி மாரகாதிபதி இப்படியெல்லாம் வருது. இப்ப ராசிய குரு பார்த்தும் ஒண்ணுமே ஆகலையே பிரதர். இந்த குரு பயிற்சியும் போது கும்பம் கும்னு மேல வந்துடும் அப்படி இப்படின்னாங்க. ஓட்டி லேது பிரதர், ஒண்ணுமே வரலையே பிரதர். குரு மறையுதே பிரதர், மறையலாமா அப்படின்னா முதல்ல உச்ச கிரகத்துக்கு மறைவு இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நமக்கு கெட்டவன் குரு கெட்டவன் கெடுகிறான் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லையும் நாம் இதனை எடுத்துக்கொள்ளலாம். இது நாள் வரைக்கும் மிதுனத்திலிருந்து குரு நம்ம ராசியை பார்த்தார். இப்போ நம்ம ராசியாதிபதியை பார்க்க போகிறார். ஆனால் இதில் 7.5 சனி இன்னும் எனக்கு கொஞ்சம் மிச்சம் இருக்கு, பாக்கி இருக்கு, சொச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாட்டர்னை குரு பார்க்க இருக்கிறார். அப்போ அந்த 7.5 சனி நமக்கு நீர்த்து போகிறது, நல்லிஃபை ஆகிறது. இப்போ இது நாள் வரைக்கும் நிறைய பிரச்சனைகளையும் தோல்விகளையும் அவமானத்தையும் துக்கத்தையும் துயரத்தையும் சார் கும்பராசிக்கு கும்பம்ங்கிற பேரை நீங்க எடுத்து தூக்கி வெளில போட்டு துன்பம் அப்படின்னு வைங்கன்னு வரக்கூடிய நபர்கள் சொன்ன வார்த்தைகளைத்தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்படிலாம் நான் யோசிக்கவே இல்லை. இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக தீர்ந்து போய்விடும்.